ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூட்டிங்க. நான் லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே நாங்கள் நியூயார்க் சிட்டி போயிட்டோம். நாங்கள் ஹோட்டல் போகிற பிளான் தான் வச்சுருந்தோம். முதல்ல ஹோட்டல் போயிட்டு திருப்பியும் போனோம்னா லேட் ஆகிடும்னு சொல்லிட்டு டேரெக்டாக நாங்கள் லஞ்ச் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். நியூஜெர்சிலேருந்து நியூயார்க் போகிறதுக்கு மொத்தம் 4 வழி இருக்குங்க. ஒன்று வந்து ஜார்ஜ் வாஷிங்டன் பிரிட்ஜ் வழியாக எடுத்துகிட்டு போவாங்க. அடுத்தது தப்பன்சி வழியாகவும் எடுத்துகிட்டு போவாங்க, அதுவும் பிரிட்ஜு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லிங்கன் டனல் வழியாக எடுத்துகிட்டு போவாங்க. இன்னொன்று வந்து ஹாலண்ட் டனல் வழியாக எடுத்துகிட்டு போவாங்க. இன்றைக்கி நான் போனது வந்து பார்த்திங்கன்னா லிங்கன் டனல் வழியாக தான் போனோம். எல்லா இடத்துலையும் வந்து இன்றைக்கி சரியான டிராஃபிக்குங்க. எப்படின்னா 6 மைல்ஸ் காமிக்கிறாங்க, ஆனால் வந்து டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 45 மினிட்ஸுன்றாங்க. பார்க்கிங் தாங்க நாங்கள் தேடிட்டுருக்கோம். நாங்கள் பிளான் பண்ணது வந்து ராக்ஃபில்லர் பக்கத்தில் பார்க்கிங் இருக்குது, அங்கேயே விட்டுடலான்னு. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது $75ன்னாங்க. சரி, நாங்கள் விட்டுடலான்னு நினச்சோம். அந்த பார்க்கிங் லாட் போகிறதுக்கே எங்களுக்கு வந்து டைம் ஆகும் போல் இருக்குது. அதால் நாங்கள் பக்கத்தில் எங்கன்னா வந்தால் விட்டுடலான்னு நினச்சிட்டு பிளான் பண்ணிவிட்டு பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் எல்லா கராஜ் வெளியவும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங்க்கு தனி லைன் நிற்கிது. அந்த லைனில் முடிச்சுட்டு நம்ம போகிறதுக்குள்ளே டைம் ஆகிடும்னு சொல்லிவிட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னா, போகும்போது எங்கே காலியாக இருக்கோ பார்க்கிங் கராஜ் அங்கே விட்டுடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அதே மாதிரி கிளி எங்களுக்கு வந்து ஒரு இடத்துல பார்க்கிங் கிடச்சிருச்சு. அங்கே வந்து நாங்கள் பார்க் பண்ணிட்டோம். ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸுங்க. $33 தான் வாங்கினாங்க. டேக்ஸோடு சேர்த்து $40 பே பண்ணோம். நாங்கள் காரை பார்க் பண்ணிட்டோங்க. பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். 10 மினிட்ஸ் தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் காமிச்சிது ராக்ஃபில்லருக்கு. அதெல்லாம் நடக்கலான்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா ஃபுல்லாக டிராஃபிக். நாங்கள் வண்டிக்கு வெயிட் பண்ணோம், வண்டி கிடைக்கல எங்களுக்கு. அதால் வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் தூரம் வாக் பண்ண உடனே ஹர்ஷி சாக்லேட் ஃபேக்ட்ரி வந்தது. அதுக்குள்ளே போயிட்டோம் நாங்கள். அங்கே பார்த்திங்கன்னா நல்ல கூட்டங்க. எல்லாமே வந்து ஹாட் சாக்லேட் வாங்கிட்டு இருந்தாங்க. நாங்களும் வந்து ஹாட் சாக்லேட் தான் வாங்கினோம். ரொம்ப நல்லா இருந்தது ஹாட் சாக்லேட். அவ்வளோ ஸ்வீட்டே தெரியல. மேலே அந்த விப் க்ரீம் தான் ஸ்வீட்டாக இருந்தது தவிர உள்ளே ஹாட் சாக்லேட் குடிக்க மீடியம் ஸ்வீட்டாக தான் இருந்தது. அதால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹாட் சாக்லேட் வாங்கிட்டு அப்படியே வாக் பண்ணலான்னு தான் பிளான் பண்ணோம் முதல்ல. அதுக்கப்புறம் வந்து பிளான் மாறிடுச்சு. ஏன்னா வெளியே குளிராக இருக்குது இல்லையா, கையிலேருந்து க்ளவுஸ் எல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு சரி உள்ளே நம்ம குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வெளியே போகலாம்னு சொல்லிட்டு உள்ளே குடிச்சிட்டு வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் எல்லா இடத்துலையும் ரொம்ப நல்லா இருந்தது. லைட்டிங் எல்லாம் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக ராக்ஃபில்லர் கிட்ட ரீச் ஆகிட்டோங்க. நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். வீடியோ நான் கம்மியாக தான் எடுத்தேன், ஏன்னா அங்கே நல்ல கூட்டம். இந்த வாட்டி நியூயார்க்கில் என்ன ஆச்சுன்னா, நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும் போது எங்களை யாரும் நோட் பண்ணியிருக்காங்க. நோட் பண்ணிட்டு நாங்கள் அதை கவனிக்கல. என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்துருக்காரு. அந்த லேடி போய் அவங்க ஒரு ஆள்கிட்ட சொல்லி அந்த ஆள் வந்து எங்களை அப்படியே ரொம்ப தெரிஞ்ச மாதிரி கூப்பிட்டு வா ஃபோட்டோ எடுக்கிறேன்னு. நாங்கள் எப்போதுமே வந்து யார் கூப்பிட்டாலும் கண்டுக்கவே மாட்டோம், அப்படியே நாங்கள் போயிட்டே இருப்போம். சரியான கோல்டுங்க. அங்கே போனோம், ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வந்தோம். பக்கத்தில் நிறைய பேர் எடுக்கணும், அதுக்காக ரொம்ப நல்லா இருக்குது. கோல்டாக இல்லைன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல நாங்கள் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். எல்லா இடத்துலையும் பின்னாடி எல்லாம் சுற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் கீழே வந்து ஃபோட்டோ செஷன் இருந்தது, அதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம். ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சர்ச்சுக்கு போகலான்னு பக்கத்தில் அங்கே இருக்குது, போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு. போகிற வழியில் ஒரு கடை இருந்தது. பசங்க உள்ளே போய் அவங்களுக்கு டாய்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு உள்ளே போனாங்க. அது வாங்கிட்டு அங்கேருந்து அப்படியே நான் வந்து சர்ச்சுக்கு போய்கிட்டேன். ரொம்ப ஃபேமஸான சர்ச்சுங்க இது. சென்ட் பேட்ரிக் சர்ச் பேர். கட்டுந்து வந்து 1879 கட்டியிருக்காங்க. உள்ளே இருக்க ஆர்கிடெக்சர் அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம ஒன்றொன்றும் பார்த்து ரசிச்சுட்டே இருக்கலாம். போன வாட்டி நாங்கள் வந்திருக்கும் போது ஒரு விஐபி வந்திருந்தாங்க. அதால் ஒரு சைடு மட்டும் பிளாக் பண்ணிட்டு அதர் சைடில் எல்லாரையும் விட்டுட்டு இருந்தாங்க. அந்த ஒரு சைடு மட்டும் விஐபி என்ட்ரன்ஸ்க்கு விட்டுருந்தாங்க. சர்ச்சுக்குள்ளேயே கேண்டிலும் இருக்கோங்க. நம்ம காசு கொடுத்து வாங்கணும். $1 ஒரு கேண்டில் வாங்கி நம்ம ஏற்றிக்கலாம். இந்த சர்ச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய சர்ச்சு. 1879 கட்டின சர்ச்சு. இது நிறைய எப்போ வந்தாலும் கூட்டம் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. கூட்டம் இல்லாத நேரமே நான் பார்த்ததே கிடையாதுங்க. நிறைய கூட்டம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு வெளியூர்லேருந்து வர மக்கள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. நியூயார்க் நியூஜெர்சி எப்போ வந்தாலும் நிறைய ஹோட்டல் ட்ரை பண்ணியிருக்கோங்க நாங்கள். ஆனால் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டல் தான். ரொம்ப வருஷமாக இங்கே தான் ஸ்டே பண்ணிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இது ஆர்டர் பண்ணியிருக்கோம். ப்ரீமியம் ரூம் தான் ஆர்டர் பண்ணோம்.
எப்போதுமே 2 குயினு. பார்த்தீங்கன்னா இங்கே லாக்கர் வந்துடும். இங்கே ஹேங்கர்ஸ் அண்டு லாக்கர் இருக்குது, கீழே வச்சுட்டு போகலாம். அதுக்கப்புறம் ஒரு அயன் பாக்ஸ், அயன் போர்டும் கொடுப்பாங்க. அயன் பாக்ஸ் மேலே இருக்குது பாருங்கள், அயன் பாக்ஸ் மேலே இருக்குது. இந்த சைடில் வந்து அயன் போர்டு வச்சுருக்காங்க. நம்ம ஜாக்கெட்ஸ் எல்லாம் இங்கே மாட்டிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே வந்து காஃபி சென்டர் இருக்குது, காஃபி மிஷின். அதுக்கப்புறம் வந்து டீகேஃப் இருக்கும், எக்ஸ்ப்ரெஸோ இருக்கும், அது மாதிரி டீ எல்லாமே இருக்கும், மிக்ஸ்டாக இருக்கும் டீ அண்ட் காஃபி. அதுக்கப்புறம் மைக்ரோவேவ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து இந்த ஹோட்டலில் வந்து இந்த இது நல்லாயிருக்கும், கண்ணாடி நல்லா அழகாக இருக்கும் கண்ணாடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிவி, ஃப்ரிட்ஜ் வந்து இங்கே மினி ஃப்ரிட்ஜ் இங்கே கொடுத்துருப்பாங்க. மினி ஃப்ரிட்ஜ் இங்கே இருக்கும். சொல்கிறேங்க, முதல்லலாம் பார்த்திங்கன்னா உள்ள நிறையா இருக்கும், வாட்டர் இருக்கும், ஆரஞ்சு ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ் எல்லாம் வைப்பாங்க. அதெல்லாம் இல்லை. அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா வெந்நீர் குடிப்பேன். அதால நான் வந்து காலையில் வெந்நீர் ஊற்றி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். நல்லா சூடாகவே இருந்தது. ஒரு 4 வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஊற்றி எடுத்துகிட்டு வந்திருந்தேன் நான் வீட்டிலேருந்து. எங்களுக்கு என்ன வியூ வந்திருக்குன்னு தெரியல. எப்போ பார்த்தாலும் பேக் சைடில் தான் கொடுப்பாங்க வியூ. இந்த வாட்டி எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓ, சேம் வியூங்க. இந்த பார்க்கிங் லாட் வியூ தான் வந்திருக்கு. எங்களுக்கு ஃப்ரண்ட் வியூ எப்போதுமே வந்தது கிடையாது. ரொம்ப நாளா கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமா வின்டர் டைம்ல வந்து பார்க்கணும்னு ஆசை எனக்கு. அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கோல்டா இருக்கும்னு வரமாட்டேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் வெதர். அந்த நான் வராத இயர் அல்ல, என்னைக்கு நாங்க பிளான் பண்றோமோ அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோல்டு. ஆனா வந்து அவ்வளவு கோல்டு இருக்காது. பட் இன்னைக்கு வந்து நாங்க சரி கோல்டா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். ஆனா வந்து ரொம்ப கோல்டா இருந்தது. ஆனா நல்லா இருந்தது பாக்குறதுக்கு. நான் ரொம்ப இடம்லாம் போல, ராக்ஃபில்லர் மட்டும் பார்த்தோம். அதுக்கப்புறம் அது எதிர்த்தாப்புல ஒரு சர்ச் இருக்கு, ரொம்ப பழைய சர்ச்சுங்க அது. அதுக்கு போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வாக் பண்ணிட்டு வந்துட்டோம் நாங்க. மற்ற இடம்லாம் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடமும் கவர் பண்ணியாச்சு. இந்த ராக்ஃபில்லர் மட்டும்தான் கிறிஸ்மஸ் டைம்ல பார்க்கணும்னு ஆசை. ஐஸ் ஸ்கேட்டிங் நடக்கும், என்னோட சின்ன பொண்ணுக்கு வந்து போகணும்னு ஆசை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கோல்டு, லைனு வேற. அதான் சரி குக் வந்துட்டு வேணான்ட்டாங்க எல்லாருமே. சின்னவங்களும் வந்து சரியா சாப்பிடல. மத்தியானம் அவங்க ஆர்டர் பண்ண ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே இல்லை. அவங்க வந்து சாப்பிடவே இல்லை. அதால ஹாட் சாக்லேட் குடிச்சிட்டு போதும்ட்டாங்க, டின்னர் வேணான்ட்டாங்க. நாங்க எல்லாருமே ஹாட் சாக்லேட் குடிச்சோம். அந்த ஹாட் சாக்லேட்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு இனிப்பே இல்லை. மேல அந்த இது விப் கிரீம் மட்டும்தான் ஸ்வீட்டா இருந்தது. உள்ள சாக்லேட் எல்லாம் அவ்வளவு இனிப்பே இல்லை, ரொம்ப நல்லா இருந்தது. மற்ற கடையில எல்லாம் வாங்கி குடிச்சோம்னா கொஞ்சம் அந்த ஸ்வீட்னஸ் வந்து தெரியல, ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா அதான் கேட்டேன், டின்னர் வேணுமான்னு. இல்லை, யாருமே வேணான்ட்டாங்க. எல்லாரும் போய் தூங்குனா போதும்னாங்க. அதனால சரி நேரம் வந்துட்டோம் நாங்க. இப்பயே மணி பாத்தீங்கன்னா 9:30 ஆயிடுச்சு. நாளைக்கு வந்து மேசிஸ் போலான்னு இருக்கேன் நானு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.